ஹாய் ஆல். ராஜாராம் மோகன் ராயும் அவங்களோட பிரம்ம சமாஜமும் பற்றி பார்க்கலாம். ராஜாராம் மோகன் ராயோட காலம் பார்த்தோம்னா 1772லேருந்து 1833 வரைக்கும். ஓகேங்களா. இவங்க எங்கே பிறந்திருப்பாங்கன்னா ஹூக்ளி மாவட்டம் ராதா நகரில் பிறந்திருப்பாங்க. இவங்களோட தாய்மொழி வங்காள மொழி. இவங்களுக்கு வேற என்ன லாங்குவேஜஸ்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா சமஸ்கிருதம், ஆங்கிலம், அரபி, பாரசீகம் இதெல்லாமே தெரியும். மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை செஞ்ச ஒரு தொடக்க கால சீர்திருத்தவாதி தான் ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா. இவங்க மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டிருப்பாங்க இல்லையா, பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்திருப்பாங்க. ஓகேங்களா. இவங்களோட கோட்பாடு பார்த்தோம்னா ஒரு கடவுள் கோட்பாடு. ஓகேங்களா. இவங்க எந்த கருத்துக்களின் தாக்கத்தை பெற்றிருந்திருப்பாங்கன்னா ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு. ஓகேங்களா. மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுளை வணங்குவதை உபதேசிப்பதாக கூறியிருப்பாங்க. ஓகேங்களா. இந்துக்களின் மறைநூல்கள் எல்லாமே ஒரு கடவுள் கோட்பாடு அல்லது ஒரு கடவுளை வணங்குறது தான் உபதேசிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்து மறைநூல்கள் அனைத்திற்கும் மேலானவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதார மனம் போன்ற மரபு சார்ந்த சமூக கொடுமைகள் குறித்து கவலை கொண்டு அதை பற்றின சிற்றேடுகளை வெளியிட்டிருப்பாங்க. ஆங்கில அரசுக்கிட்ட இதுக்கு எதிராக சட்டம் இயற்றணும் அப்படின்னு விண்ணப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருப்பாங்க. இதனால் இவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. மீன்ஸ் அவங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறமா அண்ணியையும் உடன்கட்டை ஏற வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அதனால் விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருப்பாங்க. பலதார மனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. 1829 ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி ஒழிப்பு சட்டம் இயற்றியிருப்பாங்க. ஓகேங்களா. அதில் முக்கிய பங்கு வகித்தவங்க ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் பெண்ணடிமைத்தனத்தை கண்டனம் செஞ்சிருப்பாங்க. ஆண்கள் பெண்களை கீழானவர்களாக நடத்தும் அன்றைய கால நடைமுறையை எதிர்த்திருப்பாங்க. பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை வலுவாக முன் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுவதை முழுமையாக ஆதரிச்சிருப்பாங்க. இவங்க பேர் ராம் மோகன் ராய் தான். ஓகேங்களா. இவங்களுக்கு ராஜாங்கிற பட்டத்தை யார் கொடுத்துருப்பாங்கன்னா முகலாய மன்னர் 2ஆம் அக்பர் கொடுத்துருப்பாங்க. 2ஆம் அக்பர் யாரோட பையன், அவுரங்கசீப் அவங்களோட பையன். 1815 ஆத்மீய சபையை நிறுவனதும் ராஜாராம் மோகன் ராய் தான். ஓகேங்களா. 1828 பிரம்ம சமாஜத்தை கொல்கத்தாவில் நிறுவியிருப்பாங்க. எப்போ, ஆகஸ்ட் 20. அங்கே ஒரு கோவிலையும் நிறுவியிருப்பாங்க. அந்த கோவிலில் திருவுருவச் சிலைகள் எதுவும் வைக்கப்படவில்லை. அந்த கோவிலில் என்ன எழுதி வச்சுருப்பாங்கன்னா, எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடக்கூடாது அப்படிங்கிற கருத்தை எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் தான் உருவாக்கியிருப்பாங்க. அவங்க என்னத்தை எதிர்த்திருப்பாங்க, உருவ வழிபாட்டை எதிர்த்திருப்பாங்க. அதனால் பிரம்ம சமாஜமும் உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்திருக்கும். ஓகேங்களா. இந்த பிரம்ம சமாஜத்தோட கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகள், கல்வி அறிவு பெற்ற வங்காளிகள் அப்படிங்கிற அளவில் மட்டும்தான் இருந்திருக்கும். இது கீழ்த்தட்டு மக்களை ஈர்ப்பதில் தோல்வி அடைஞ்சிருக்கும். ஓகேங்களா. ராஜாராம் மோகன் ராய் எழுதின முக்கிய நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா துவாட் உல் முகாதீன். ஓகேங்களா. இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி, அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்களிடம் முறையீடுகள். இவங்களோட முக்கிய பத்திரிகைகள் என்னென்னு பார்த்தோம்னா சம்பாத் கௌமுதி. ஓகேங்களா. இது ஒரு வங்கமொழி பத்திரிகை. மிராட்டுல் அக்பர் இது ஒரு பாரசீக வார இதழ். ஓகே. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய பார்க்க என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.